இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோ ஏஜ் ஃபுல்லாக இன்ஜின் வேலை பார்க்குறோம். கிராங்க்லேருந்து எல்லாமே கிராங்க் கனெக்டரோட மாற்றியாச்சு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா போர் பிஸ்டன் வந்து புதுசு போட்டாச்சு உங்களுக்கு. நியூ போர் பிஸ்டன் உங்களுக்கு ரீவர் பண்ணல. பார்த்தீங்கன்னா டைமிங் செயினு, டென்ஷனர் பேடு எல்லாமே புதுசு போட்டாச்சு உங்களுக்கு. ஒரிஜினல் போர் பிஸ்டன் தான் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டைமிங் செயின் கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி எப்போ இன்ஜின் வேலை பார்த்தோன்னா ஓய் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இந்த பழைய போகிறவங்க பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஃபுல்லாக உள்ளுக்கு பிடிச்சிருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் பம்பு புதுசு போட்டாச்சு உங்களுக்கு. ஆயில் பம்பு வந்து பார்த்திங்கன்னா புது பம்பு போட்டாச்சு. கேட்டால் பார்த்தீங்கன்னா வந்து இலத்தில் வந்து வேலை பார்த்து கேட்டால் பார்த்தீங்கன்னா வால்வு கேடெல்லாம் போட்டாச்சு உங்களுக்கு. அங்கே இடம் ஃபுல்லு இடங்களுக்கு பெருசு இருக்குல்ல. வாழ்விச்சு எப்படினாலும் ஃபுல்லாக வராது. அதே எழுதி காட்டணும் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா காயில் பேட்டை க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு உங்களுக்கு. பாருங்கள் எல்லாமே இந்த துருவெல்லாம் தேய்ச்சி விட்டு மாட்டியாச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் மாட்டியாச்சு. டைமிங் வச்சாச்சு உங்களுக்கு. சுத்தமாக மாட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஷனர் மாட்டணும். மாட்டி விட்டுட்டு பிளாக்கு உங்களுக்கு மேக்னட்டை மாட்டிடுறேன் உங்களுக்கு. சிலிண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒரிஜினல் ஜெனியன் பார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு. இதோட ப்ரைஸை கம்மிக்கிறேன் பாருங்கள். அதோட ப்ரைஸு 2300 உங்களுக்கு. ஒரிஜினல் வாங்கி மாட்டோங்க. பீட்டெல்லாம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு புது வண்டி ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. வந்து ஃப்ரண்ட்டு கிளச்சு ரோலர்லாம் மாற்றியாச்சு உங்களுக்கு. புது பெல்ட்டு போட்டாச்சு. எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக கிளச்சஸ் அசம்பிள் கேஸை போட வேண்டியது உங்களுக்கு. கார்பரேட்டர் உங்களுக்கு இன்ஜின் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு உங்களுக்கு. கேஸை போட்டு நாளை தூக்கி ஏற்றிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிராங்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட்ராடு, பின் பேரிங்கு, 2 இன்ஜின் பேரிங்கு, பிஸ்டனை பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்ற உங்களுக்கு. மோசமாக உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. சீசை லாக் ஆகிடுச்சு உங்களுக்கு. இன்ஜினோட பேரிங் பாருங்கள் 2 பேரிங் மாற்றியாச்சு உங்களுக்கு. இந்த கனெக்ட்ராடு பின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. எடுத்தே முடியல. புதுசு மாற்றியாச்சு உங்களுக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா கிராங்கில் ஒரு பின்னு, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வர பேரிங் மாற்றியாச்சு உங்களுக்கு. புதுசு போட்டாச்சு. இன்ஜின் அசம்பிள் பண்ணி இருக்குது. காலை சைலன்சர் இதெல்லாம் மாற்றி பண்ணி ஏற்றுவோம்.